திருப்புவனம் துணை மின் நிலையம் அருகே கிராம மக்கள் 10 நாட்களாக மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர். மேலும் மாணவர்கள் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் படித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் துணை மின் நிலையம் அருகே உள்ளது தட்டான்குளம் கிராமம். மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் அமைந்த இக்கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். ரயில்வே கேட் அருகே 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. இப்பகுதியில் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வருகிறது. 10 நாட்களுக்கு முன் அப்பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. செல்லாண்டி அம்மன் கோயில் பகுதியில் ஆலமர கிளை ஒடிந்து விழுந்ததில் மின்கம்பிகள் அறுந்து விழுந்தன. மேலும் 2 மின்கம்பங்கள் சேதமடைந்தன. இதனால் அப்பகுதியில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தும் மரக்கிளைகளை அகற்றி மின் விநியோகத்தை சீரமைக்கவில்லை. இதனால் 10 நாட்களாக அப்பகுதி மின்சார விநியோகமின்றி இருளில் உள்ளது. மேலும் பள்ளி மாணவர்கள் இரவில் மெழுகுவர்த்தி சிம்னி விளக்குகள் வெளிச்சத்தில் படித்து வருகின்றனர். கொசு தொல்லையால் தூக்கமின்றி தவிக்கின்றனர். மோட்டார்களை இயக்க முடியாததால் தண்ணீர் கிடைக்காமல் சிரமப்படுகின்றனர். மேலும் அப்பகுதிகளில் உள்ள பம்பு செட் மோட்டார்களையும் இயக்க முடியாமல் பயிர்கள் கருகி வருகின்றன. இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பூங்கொடி, பாண்டீஸ்வரி ஆகியோர் கூறுகையில், மின் கம்பிகளில் விழுந்த மரக்கிளை அகற்ற யார் செலவழிப்பது என்ற பிரச்சனையில் மின்தடையை சீரமைக்காமல் உள்ளனர். ஊராட்சி நிர்வாகம், மின்வாரியம் இணைந்து மரக்கரைகளை அகற்றி மின்சாரத்தை விநியோகிக்க வேண்டும் என்றனர். வாழ்ந்து கொண்டு இருக்கோம். கம்மாக்கரையில் இருக்கிறோம். எங்களுக்கு கரண்ட் போய் 10 நாள் ஆச்சு. ஒரு ஆலமரம், பெரிய ஆலமரம் விழுந்துருச்சு. விழுந்தால் நாங்கள் ஏஐட்ட போய் சொல்கிறோம். ஏஐ சொல்கிறாங்க, நீங்கள் அந்த மரத்தை அகட்டுங்க, உங்களுக்கு உடனே கரண்ட் கொடுக்குறோம்ன்றாங்க. எங்களால் அந்த மரத்தை அகட்டுறேன்னு பார்த்தா அந்த மரத்துக்கு அகட்டுறதுக்கு 20,000 ரூபா கேட்குறாங்க. எங்களால் அவ்வளோ காசு செலவழிக்க முடியலை. யாராவது சரி ஒரு உதவி பண்ணுவான்னு விவோட்ட பேசுகிறோம். விவோ சொல்கிறாங்க எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆர்ஐ கேட்டால் நம்பர்கிட்ட சொன்னோம்னா அவங்க சொல்கிறாங்க இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, பண்டு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, யாராவது ஒருத்தர் உதவி பண்ண மாட்டாங்க. நாங்கள் அங்கே ஃபோன் அடிக்கிறோம், இங்கே ஃபோன் அடிக்கிறோம், கொஞ்சம் இந்த எடுத்துருந்தேன்னு சொல்கிறாங்க. தவிர தயவு செய்து யாருமே எடுக்க மாட்டாங்க. பிள்ளை குட்டியை படிக்கிற பிள்ளைங்க நிறையா பிள்ளைங்க இருக்குது. தண்ணி தூக்க எங்களால் போக முடியலை. பத்தாக்குறைக்கு நாங்கள் இந்த கம்மாக்கரையில் கரண்டு பில்லு 100 ரூபா கட்டினோம்னா மாதத்தில் 4 தடவை பீஸ் அடிச்சிருது. 400 ரூபா 500 ஒரு வீட்டுக்கு வசூல் பண்ணி 400 ரூபா 500 ரூபா கொடுத்தா தான் அந்த பீஸவே அவங்க போடுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம். யாராவது தயவு செய்து எங்களுக்கு இங்கிட்டுக்குள்ள கரண்ட்டை மாற்றி கொடுங்க. தோப்புக்குள்ளே போகிற கரண்ட்டு எங்களுக்கு வேண்டாம். அதில் பாலை விழுந்துருது, மட்டை விழுந்துருது, மாதத்துக்கு 4 தடவை விழுந்துருது. பீஸ் போடுறதுக்காக அவங்கள வயர்மேனை கூட்டு வந்து பீஸ் போடுறோம். ஆனால் காசு கொடுத்து தான் அதை போடுற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து யாராவது உதவி பண்ணுங்கள். தண்ணி எங்களால் தூக்க முடியலை. தண்ணி தூக்குறதுனா பக்கத்தில் போய் தண்ணி தூக்க போகணும். அந்த தண்ணி வர்றது 10 நிமிஷம் தான். அதுக்குள்ளே கேட்டை தாண்டி தான் நாங்கள் போகணும். கேட்டில் ட்ரெயின் வந்துடும், அதை அடைச்சிருவாங்க. அதை திறந்து முடிச்சு போனோன்னா அங்கே தண்ணி இல்லாமல் போயிடுது. ஆக மொத்தம் காசு கொடுத்து நாங்கள் தண்ணி வாங்கி இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்.